ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மான்வாவோட 76வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 75 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவை 3 செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வம்பிழுத்தது தெரிஞ்சு நம்ம லோலா அவனுங்க இடத்துக்கு போய் இனிமே ஃப்ராஸ்டர் பக்கம் வந்தீங்க அவனை கொன்னுரும் அப்படின்னு மிரட்டிட்டு வந்திருப்பா. அப்புறம் நம்ம வாத்தியாரும் நம்ம ஹீரோவுக்கு அந்த ட்ரைனிங் ரூமோட கீயை கொடுத்துட்டு நீங்க போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துவாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே கைஸ் இன்னைக்கு வந்து ஷஜித் அப்படிங்கிற நண்பரோட பிறந்த நாளே எல்லாம் மறக்காம விஷ் பண்ணிருங்க. ஷஜித் நண்பா, என்னோட சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம கிளாஸ் பசங்களாம் அந்த டோஜோ ரூம்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கைஸ் இந்த சிவப்பு மண்டையின் பேரு நான் போன எபிசோட்ல ஜேம்சன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அந்த ஜேம்சன் அப்படிங்கிறது நம்ம ப்ரொஃபஸரோட பேரு. இவனோட பேரு வந்து கிர்லோஸ். அந்த கிர்லோஸும் நம்ம ஹீரோ ஸ்பியரை வச்சு ட்ரைனிங் எடுத்துருக்கிறத பார்த்துட்டு என்னடா குழந்தை உனக்கு ஸ்பியரை வச்சுலாம் சண்டை போட தெரியுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம பிளாக்கும் டே கெர்லோஸ் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறா. அப்போ அந்த கெர்லோஸும் அட பிளாக்கு, நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டோட பவர் என்னன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம பிரசிடென்ட்டுக்கு பயமா இருந்துச்சுன்னா அவரு பாட்டுக்கு தனியா ட்ரைனிங் எடுக்கட்டும் அப்படின்ட்டு இவன் ஏதோ ஒரு இல்லீகல் மூவை யூஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸ் டிடெக்டரை ஒரே அட்டாக்ல பீஸ் ஆகிட்டான். ஆனா இவனோட உடம்புல இருந்து அந்த பவருக்கு ஈக்குவலான ஆரா ரிலீஸ் ஆக கிடையாது. இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நான் சண்டை போட்டா மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது நான் பயப்படுறேனா, டே நீ தாண்டா இந்த சண்டைக்கு பயந்துட்டு இருக்கிற, நான் மட்டும் உன் கூட சண்டை போட்டேன் கண்டிப்பா உன் கை காலில் இருக்கிற எலும்பெல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். அந்த கெர்லோஸும் உனக்கு அவ்வளவுதாண்டா ஃப்ராஸ்டர் மரியாதை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னடா ஆம மாதிரி அட்டாக் பண்ற, இப்போ என்னோட அட்டாக்கை பாருடா அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா இந்த அட்டாக்லயே அந்த கெர்லோஸ் பறந்துட்டான். இதை பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸும் டே அந்த ஃப்ராஸ்டர் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஓடியாரானுங்க. அப்போ நம்ம பிளாக்கும் மொட்டையும் டே குல்லா வாடா நம்ம போய் ஃப்ராஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லனா அந்த கர்லோஸோட டீமை சேர்ந்தவனுங்க நம்ம ஃப்ராஸ்டரை அட்டாக் பண்ணிடுவானுங்க அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோவும் அட பிளாக்கு அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை, இந்த முட்டாளுங்களை சமாளிக்கிறதுக்கு நானே போதும் அப்படின்ட்டு நான் இப்போ கிளாஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறதுனால என்னோட பவரை இவனுங்களுக்கு ஷோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். அந்த கெர்லோஸும் இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போறடா ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அப்படியா சரி அதையும் தான் பார்த்துருமே அப்படின்னு அவனோட எண்டு கேம் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்த 3 பேத்தையும் பறக்க விட்டுட்டு அதில் மீதி இருந்த அந்த கெர்லோஸை அவனோட கான்சென்ட்ரேட்டிவ் கிக்க வச்சு பறக்க விட்டுட்டு என்னடா தம்பி முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறான். அந்த கெர்லோஸும் நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின அடியில் மூஞ்சில வீங்கி போய் எந்திரிச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்தேனா என்னை மன்னிச்சிருங்க பிரசிடென்ட் அப்படிங்கிறான். அப்போ பிளாக்கும் இனிமே ஃப்ராஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறா. அந்த குல்லாவும் ஆமா எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போடும் போது நான் பயந்துட்டு கிடந்தேன் அப்படிங்கிறான். அப்போ ஹீரோவும் என்னங்கடா வேற யாராவது என்னோட பவர்ல டவுட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்ப அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம ஹீரோ எதிர்த்து எதுவுமே பேசல. ஹீரோவும் சரி ஓகே என் பவர்ல யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சண்டை போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்து அந்த பேன்க்யூட் காம்படிஷனுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டீமும் அந்த கிராவிட்டி சேம்பருக்கு வந்துட்டு நம்ம பிளாக்கும் இதுல நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் கார்டு தேவையாட்டங்குது அப்படிங்கிறா. ஹீரோவும் ஒரு வாரியரா இருக்கவங்க அவங்களோட மசிலுக்கும் போனுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஆனா அவங்களோட இன்னர் ஆர்கன்ஸுக்கு எந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிராவிட்டி சேம்பர் அப்படிங்கிறது அவங்களோட டோட்டல் பாடிக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தான். இந்த இடத்துல நான் ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலோட பவர் அப்சர்வ் பண்ணும் போது அது வேற லெவல்ல இருக்குமே அப்படின்ட்டு அந்த கிராவிட்டி சேம்பருக்குள்ள வந்துட்டு ஓ இதுதான் அந்த கிராவிட்டி சேம்பரா அப்படிங்க என்னடா இருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிளாக்கும் என்னங்கடா இது, இந்த கிராவிட்டி சேம்பரை யூஸ் பண்றதுக்கு நம்மளோட பாயிண்ட்ஸை கொடுக்கணுமா, அதுவும் இந்த கிராவிட்டியை 2 மடங்கு வைக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு 2 பாயிண்ட் கன்சியூம் ஆகும், இதுவே 3 மடங்கு மாத்தும் போது ஒரு நிமிஷத்துக்கு 3 பாயிண்ட் கன்சியூம் ஆகும், இப்படிலாம் கொள்ளடிச்சா நாங்க எங்கடா போறது அப்படின்னு கதறா. அப்ப அந்த குள்ளாவும் எனது கிராவிட்டி சேம்பர்ல 2 மடங்கு ஃபோர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2 பாயிண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 120 பாயிண்டா, ஏன்டா எங்களுக்கு மொத்தமாவே 500 பாயிண்ட் தாண்டா கொடுத்துருக்கீங்க, இதுல 120 இங்கேயே வாங்கிட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி திங்கிறது தூங்குறது அப்புறம் ஃபைட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்குறது, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்க ட்ரைனிங்கே எடுக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த குள்ளா கிட்ட போய் டே நாம தான் அந்த கிரீன் வைன் மான்ஸ்டரை தோக்கடிச்சதுனால அதோட ஃப்ளஷ் இருக்குது இல்ல அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறான். அந்த குள்ளாவும் ஆமா இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறான். ஹீரோவும் பிளாக்கை பார்த்து பிளாக்கு நீங்களும் நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்னைக்கு மட்டும் 2x கிராவிட்டியில என் கூட ஜாயின் பண்ற எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயா அவங்க எவ்வளவு நேரம் ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டை என்கிட்ட இருந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். நம்ம கிளாஸ் பசங்களும் யாஹூ நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்னா சும்மாவா ஃப்ராஸ்டர்னு கத்துறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிராவிட்டி சேம்பரை ஆக்டிவேட் பண்ணோட்டி அதோட ஃபோர்ஸ்
ஃபோர்ஸ் தாங்க முடியாம ஒரு சிலர் தடுமாறி நிக்கிறானுங்க, ஒரு சிலர் பார்த்தா தரையோட போய் ஒட்டிட்டானுங்க. ஹீரோவும் என்னங்கடா இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்ல என்னோட உடம்பு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது, இதனால என்னோட சிங்கிள் ஃபிங்கரை கூட மூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, இந்த ஸ்டேட்ல என்கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலோட பவர் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அது எனக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்கா இருக்கு அப்படின்னு எல்லாருமே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை தவிர அங்க இருந்த மீதி பேர் எல்லாம் 1 மணி நேரம் கழிச்சு என்னடா இந்த அளவுக்கு வலியா இருக்குது, ஆனா எப்படா இந்த ஃப்ராஸ்டர் மட்டும் இவ்வளவு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு கதறிக்கிட்டே அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டானுங்க. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் கண்ணை முழிச்சிட்டு என்னங்கடா இங்க ஒருத்தம் கூட இல்ல, இப்ப நான் மட்டும்தான் இங்க தனியா ட்ரைனிங் எடுக்கணுமா அப்படின்ட்டு அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை 3 மடங்கு அதிகமாக்கணும். உடனே நம்ம ஹீரோவும் தலைய தரையில இடிச்சுக்கிட்டு என்னங்கடா இது இந்த அளவுக்கு ஹெவியா இருக்குது, ஆனா லக்கிலி என்கிட்ட அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்கு, இதை அப்சர்வ் பண்ற மெத்தட் எனக்கு தெரியும், இந்த கண்டிஷன்ல நான் ஒரு அல்ட்ரா கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணனேன் அப்படின்னா அதனால எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரி ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ட்ரைனிங் ரூம்ல காட்டுறாங்க நம்ம பிளாக்கும் என்னங்கடா ஆல்ரெடி 5 மணி நேரம் ஆயிப்போச்சு, இன்னும் ஃப்ராஸ்டர் வெளியே வரலையா, நம்மளால ஈவன் அந்த இடத்துல 1 மணி நேரம் கூட இருக்க முடியல, ஆனா ஃப்ராஸ்டர் 5 மணி நேரம் இருக்கான் அப்படின்னா அவனால மூச்சு விட முடியுமா, அங்க ஆக்சிஜன் இருக்குமா அப்படின்னு கேக்குறா. ஒயிட்டும் என்னமா பிளாக்கு நம்ம ஃப்ராஸ்டரை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற போல, அவ்வளவு கவலையா இருந்துச்சுன்னா நீயே போய் பாத்துக்கோ, ஆனா அங்க ஏதாவது டேஞ்சரா நடந்துச்சுன்னா அந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும், அது தெரியுமா தெரியாதான்னு கேக்குறா. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் வந்து ஃப்ராஸ்டர் 3 மடங்கு கிராவிட்டியில ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான். இதை கேட்ட நம்ம பிளாக்கும் என்ன அது 3 மடங்கு கிராவிட்டி அப்படின்னு வாய பொழக்கிறா. அந்த குல்லாவும் டே ஆல்ரெடி 5 மணி நேரம் ஆகி போச்சுடா, அந்த ஃப்ராஸ்டர் என்ன மனுஷனா இல்ல எவாலோட பீஸ்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த கிராவிட்டி சென்டர்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் நான் ஆல்ரெடி இந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலோட மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் நிறைய கிறிஸ்டல் தேவைப்படுது, நான் சீக்கிரமா எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த 3 மடங்கு கிராவிட்டினால என்னோட ரியாக்ஷன் ஸ்பீடு ரொம்பவே ஸ்லோவா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டும் ரொம்பவே வீக்கா இருக்கு, ஆனா ஒருவேளை இந்த 3 மடங்கு கிராவிட்டியில என்னால நார்மலா மூவ் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட பவர் லெவல் இப்ப இருக்கிறத விட 3 மடங்கு அதிகமா இருக்கும். அப்புறம் இது என்னங்கடா இந்த கிராவிட்டி சென்டரோட டிஃபிகல்ட்டியை இன்க்ரீஸ் பண்றதா, இதுக்கு என்னடா அர்த்தம், சரி டிஃபிகல்ட்டி லெவல் 1 டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆக்டிவேட் லெவல் 1 டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறான். பார்த்தா அங்கிருந்து நம்ம ஹீரோ மேல லேசர் அட்டாக் வருது, ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு நான் மட்டும் ஆர்மர் போடாம இந்த லேசர்ல ஒரு டைம் அடி வாங்கினேன் அப்படின்னா கூட செத்து போயிருவேன், இங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அடுத்தது 2 லேசர் அட்டாக் வருது, அதுல இருந்து தப்பிக்கிறான். அப்புறம் மறுபடியும் 2 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 4 லேசர் அட்டாக் வருது, ஹீரோவும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு என்னங்கடா இது இந்த 30 செகண்ட் தாக்கு பிடிக்கிறதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு, இந்த ட்ரைனிங் என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு நாக்கு தள்ள உட்காந்துக்கிட்டு இதுக்கு மேலேயே முடியாது அப்படின்னு அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டு இந்த கிராவிட்டி சேம்பர்ல 2 மடங்கு கிராவிட்டியில மொத்தம் 3 மணி நேரம் அதுக்கு 360 பாயிண்ட், அப்புறம் 3 மடங்கு கிராவிட்டியில 2 மணி நேரம் அதுக்கு 360 பாயிண்ட், அப்புறம் அந்த ட்ரைனிங் டிஃபிகல்ட்டி லெவல் 1க்கு 100 பாயிண்ட், மொத்தம் 820 பாயிண்ட் காலி. ஆனா இந்த பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது என்னோட பவர் லெவல் டெமெட்ரிக்கலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கும் வந்து டே ஃப்ராஸ்டர் அந்த இடத்துல 5 மணி நேரம் இருந்த நீ ஓகேவா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அட இந்த ட்ரைனிங்னால எனக்கு என்ன ஆக போகுது, நாளா நல்லா தான் இருக்கேன், இன்னும் ஒரு 5 மணி நேரம் ட்ரைனிங் எடுக்க சொன்னா கூட நான் எடுப்பேன் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் என்ன ஃப்ராஸ்டர் தொடர்ந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறா. அந்த குல்லாவும் ஷாக்லயே எனது இன்னும் 5 மணி நேரமா, ஏன்டா நீ உண்மையிலேயே மனுஷன் தானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல இருந்து வெளியே வந்துட்டு இந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலுக்கு ஒரு 60,000 பாயிண்ட், என்கிட்ட இன்னும் ஒரு 8 லட்சம் பாயிண்ட் இருக்கு, நான் இந்த பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்றதுக்கு வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறான். அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த 6th ஆர்டர் எவாலுடு பீஸ்டோட ஃபிளஷா கூட இருக்கலாம், ஆனா இந்த வெப்சைட்ல வெறும் 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க, எனக்கு என்னன்னு கரெக்டா தெரியல கைஸ், வேற எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் அடுத்த சாப்டர்ல சொல்லிடுறேன். ஹீரோவும் இந்த கேம்பஸ்ல ஹையஸ்ட் பாயிண்ட் ஏர்ன் பண்றதுக்கான ஒரே வழி அந்த அத்லெட்டிக் டவர் தான், நான் மட்டும் அங்க நடக்கக்கூடிய பேட்டில்ல ஜெயிச்சு அந்த அத்லெட்டிக் டவரோட லீடர் போர்டுல வந்துட்டேன் அப்படின்னா நான் எத்தனை நாள் லீடர் போர்டுல இருக்கேன் அப்படிங்கறத பொறுத்து எனக்கு டெய்லியும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இது மூலியமா என்னால பாசிவ் பாயிண்ட்ஸை ஈஸியாவே ஏர்ன் பண்ண முடியும், இது ஒன்றும் ரொம்ப மோசம் இல்லை அப்படிங்கிறான். கைஸ் நான் அடுத்த எபிசோடும் ஒரு 7 இல்லைனா 8 மணிக்கு அப்லோட் பண்ண பார்த்துறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.